Hi, welcome you to learn English. இந்த பிக்சர் பாருங்கள். இதில் ஒரு கட்டடம் தெரியுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த கட்டடத்துக்கு கீழே செடிகள் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பைக்ஸ் நிற்கிது. ஓகே, இதை பார்த்த உடனே நிறைய தமிழ் வாக்கியங்கள் உங்களால் உருவாக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். கட்டடத்துக்கு பில்டிங். ஓகே, அந்த பில்டிங்கில் கதவுகள், ஜன்னல் கதவுகள் இருக்குது, விண்டோஸ். பிளான்ட்ஸ், செடிகள் இருக்குது. பிளான்ட்ஸில் ஃப்ளார்ஸ் இருக்குது, பூக்கள் இருக்குது. அதே மாதிரி அந்த கட்டடத்தில் ஏர் கண்டிஷனர் இருக்குது, பைப் இருக்குது, பைக்ஸ் நிற்கிது. அதே மாதிரி கீழே புல்தரை, கிராஸ் லேண்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களை சுற்றி இருக்கிற இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கிலீஷில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் a visual description. I welcome you to the channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். இது ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மரங்கள் இருக்கின்றன, செடிகள் இருக்கின்றன, செடியில் பூக்கள் இருக்கின்றன. அதே மாதிரி டூ வீலர்ஸ், இருசக்கர வாகனங்கள், பைக்ஸ் நிற்கிது. ஓகே, இது பார்க்குறதுக்கு, இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு காலேஜ் இல்லாட்டி ஸ்கூல் மாதிரி தெரியுது. தமிழில் இத்தனை வாக்கியங்கள் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். உங்களை சுற்றி இருக்கிற திங்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஈஸியான சென்டென்சஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஒரு கட்டிடம். நான் ஒரு கட்டிடத்தை பார்க்கிறேன். இந்த கட்டிடம் 2 தளங்களை கொண்டுள்ளது. இது ஒரு பெரிய கட்டிடம். என்னால் ஜன்னல்களை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி வாக்கியங்கள் கூடவா நம்மளால் இங்கிலீஷில் சொல்ல முடியாது? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் இங்கிலீஷில் பேசுகிறதும். இது ஒரு பில்டிங், இது ஒரு கட்டிடம். ஓகே, திஸ் இஸ் எ பில்டிங் சொல்லலாம். திஸ்ஸுக்கு பதிலாக இட் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் எ பில்டிங். ஐ சி எ பில்டிங், நான் ஒரு கட்டிடத்தை பார்க்கிறேன். ஐ சி எ பில்டிங். ஓகே, இட் ஹேஸ் 2 floors. இட் ஹேஸ் 2 floors. இந்த கட்டிடம் 2 தளங்களை கொண்டுள்ளது. இந்த இடத்துல ஹேஸ் ஏன் வருது? ஹாவ் வரலாமே. ஓகே, இந்த கட்டிடம் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் ஹேஸ் வருது. இது கிராமர் ரூல். இந்த கிராமர் ரூல் உங்களுக்கு தெரியலன்னே வச்சுக்கிடுவோம். ஓகே, இட் இஸ் 2 floors அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னே வச்சுக்கிடுவோம். இட் இஸ் 2 floors அப்படிங்கிறது ராங். ஓகே, அதை நீங்கள் எழுதுறீங்க, ஒரு சென்டென்ஸாக எழுதுறீங்க. அதை நீங்கள் திரும்ப வாட்சி பார்க்குறப்ப கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்போ இந்த கட்டிடம் 2 தளங்களை கொண்டுள்ளது. அந்த கொண்டுள்ளதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஒரு தடவை தான் யோசிப்போம். ஹேஸ் வரணும், இல்லாட்டி ஹேவ் வரணும். சிங்குலர் வந்தால் ஹேஸ் வரணும், ஹேவ் வரணும். ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறப்ப அந்த ஒரு தடவை யோசிக்கிறது நல்லா மனசில் பதிஞ்சிடும். ஸோ இட் ஹேஸ் 2 floors. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இது தான் சொல்லுவேன். நீங்கள் தப்பாக இருந்தாலும் எழுதுங்க, பேசுங்க. ஓகே, தப்பாக இருந்தாலும் பேசி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் பேச முடியும், கண்டினியூஸாக பேச முடியும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. கடைசி ஒரு ஸ்டேஜில் அந்த தப்பு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ண நம்ம ஹேஸ் போட்டோமே, இந்த இடத்துல ஹேவ் வருதே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த கட்டடத்தை இன்னும் விவரிக்கலாம். இட் இஸ் எ பிக் பில்டிங். இந்த இடத்துல பிக் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த கட்டடம் அழகாக இருந்துச்சுன்னா இட் இஸ் எ பியூட்டிஃபுல் பில்டிங். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி ஐ கேன் see விண்டோஸ். என்னால் விண்டோஸ், ஜன்னல் கதவுகளை பார்க்க முடிகிறது, ஜன்னல்களை பார்க்க முடிகிறது. சாளரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஐ கேன் see விண்டோஸ். தெர் ஆர் 2 ACs, ஏர் கண்டிஷனர்ஸ். ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். தெர் ஆர் 2 ஏர் கண்டிஷனர்ஸ். ஏர் கண்டிஷனர்ஸ் தெரிகின்றது, இருக்கின்றது. தெர் ஆர் 2 ஏர் கண்டிஷனர்ஸ். இட் லுக்ஸ் லைக் எ ஸ்கூல் ஆர் காலேஜ். இது பார்ப்பதற்கு ஒரு கல்லூரி இல்லை என்றால் ஒரு பள்ளி மாதிரி தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்கிறது தான் ஸ்பீச். ஓகே, ஒவ்வொரு சென்டென்ஸாக தானே சொல்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ஒரே பேராகிராஃபாக பார்க்குறப்ப அது ஒரு ஸ்பீச். அவ்வளோதான். நீங்கள் அந்த பில்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா அர்த்தம். நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இங்கிலீஷில். ஓகே, திஸ் இஸ் த ப்ராக்டிஸ். திஸ் இஸ் த ப்ராக்டிஸ். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்
ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். நான் பேசலை, நான் முதல்ல எழுதிக்கிறேன், அதுவும் ஓகே தான். ஃபஸ்ட்டு ஒரு விஷுவலை பார்த்துட்டு அந்த விஷுவலை பேஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் எழுதுங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. இல்லைன்னா அந்த விஷுவல் எதை பற்றி இருக்குது அப்படிங்கிறத யோசித்து எழுதுங்க. தென் அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் எழுதின சென்டென்சஸை பார்க்காம அதை சொல்லி பார்க்கணும். நீங்கள் சொல்லி பார்க்குறத உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், அதை கேளுங்க. அப்படி கேட்குறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸை பார்த்தும் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனலையும் பாருங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சர் பாருங்கள். இது ஒரு ரூம். ஓகே, மேலே வந்து ஹெச்ஓடி அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு சைடில் நோட்டீஸ் போர்டு இருக்குது, இன்னொரு சைடில் தீயணைப்பான். நான் அதை இங்கிலீஷில் சொல்லலை, நீங்கள் அதுக்கு இங்கிலீஷ் டேர்ம் தேடணும். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை யூஸ் பண்ணுவீங்க. அப்படி தெரியலைன்னா அந்த தீயணைப்பானுக்கு நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிருவீங்க, ஒரு வார்த்தையை இப்போ தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ இந்த மாதிரி வெக்காபுலரி, வேர்ட் பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செயல், அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரெகுலராக யூஸ் பண்ணுற வேலைகளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே தீயணைப்பான் இருக்குது. இந்த தீயணைப்பானுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, உள்ள ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே ஸ்டாஃப் இருக்கலாம். அதாவது ஹெச்ஓடி அப்படின்னாலே துறை தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதோ ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இந்த ரூம், இந்த மாதிரி ரூம் இருக்கலாம். அதுக்குள்ளே டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கலாம். இந்த மாதிரி இமேஜின் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இது எல்லாமே இமேஜினேஷன் தான். யாராவது கூட இருந்தால் தான் என்னால் இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் தேவையில்லை. ஏதாவது ஒரு விஷுவல் பார்த்து கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இதுக்கு மேலேயும் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கலாம். இது துறை தலைவரின் அறை. வெளியே ஒரு பக்கம் அறிவிப்பு பலகை இருக்கிறது, மறுபக்கம் தீயணைப்பான் இருக்கிறது. அறையின் முன் துறை தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறை திறந்துள்ளது. ஓகே, இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் இன்னும் நிறைய எழுதியிருக்கலாம். திஸ் இஸ் ஹெச்ஓடிஸ் ரூம். ஹெச்ஓடி அக்ரோனிம். அக்ரோனிம் அப்படின்னா என்ன? ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். இந்த வார்த்தைகளின் முதல் எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு. இதுக்கு பேர் வந்து அக்ரோனிம். ஓகே, எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது மாதிரி. திஸ் இஸ் ஹெச்ஓடிஸ் ரூம், அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்குது. இது துறை தலைவரின் அறை. தெர் இஸ் அ நோட்டீஸ் போர்டு அவுட் சைடு ஆஃப் தி ஹெச்ஓடிஸ் ரூம். ஹெச்ஓடி ரூமினுடைய உடைய அப்படின்னு அர்த்தம், ஆஃப். ஹெச்ஓடி ரூம் முன்னாடி ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குது. தெர் இஸ் அ நோட்டீஸ் போர்டு அவுட் சைடு ஆஃப் தி ஹெச்ஓடிஸ் ரூம். ஆன் தி அதர் சைடு, மறுபக்கம், on the other side, there is a fire extinguisher. தீயணைப்பான், fire extinguisher. The letters HOD is mentioned, குறிப்பிடப்பட்டுள்ளது. The letters HOD is mentioned at the entrance. The room is opened. அறை திறந்துள்ளது. நான் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் நிறைய சென்டென்சஸ் இமேஜின் பண்ணி எழுதியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் சொன்ன அந்த சென்டென்சஸ் தான் ஒரு ஸ்பீச்சாக வருது, அவ்வளோதான். அதுதான் ஸ்பீச், பேசுகிறது. நீங்கள் ஒரு ஹெச்ஓடி ரூமை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, தட்ஸ் ஆல். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ப்ராக்டிசஸ் டு டெவலப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும், தெர் இஸ் நோ டவுட். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.